அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றா என்ன அர்த்தம்? அதாவது பலகீனம் என்றே வீக்காக படைக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம். ஒரு சினோரு வெயிட்டை தூக்கலா, ஒரு தொலை தூரம் நடக்கலா, ஒரு சரியான முறையில் ஈக்கலா, அதுக்கா பலகீனம் கேட்டா இல்லை. பலகீனம் என்றது இன்னைக்கு அர்த்தம் பல குறைகளோட படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் என்று சொன்னால் அவன் நிச்சயமா குறைகள் ஈக்குது. வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு ஆலிமாய்ப்பாரு, டாக்டர் ஆயிப்பாரு, சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல இருப்பாரு. நிச்சயமா ஏதாவது ஒரு குறை அவர்கிட்ட இருந்துதான் ஆகும். குறைகள் இல்லாம உலகத்தில் யாரும் படைக்கப்பட்டது இல்லை. குறைகள் இல்லாத ஒரு 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 ஜீவன் இருக்குது என்றால் அது அல்லாஹ் மாத்திரம்தான். எங்களை படைத்த அந்த ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு மட்டும்தான் குறை இல்லாதவன், நிறையானவன். அப்படி இல்லாம உலகத்திலே கூட அனைத்து மனிதர்களையும் குறைகள் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டார். பலகீனமாக குறையுடன் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே இந்த பலகீனம் என்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருமாய் வெளியாகும். சிலர்கள் அது பாவமாக வெளியாகும், சிலர்கள் அவங்களோட ஹேபிட்டே அந்த குறைகள், அதாவது குறைகள் என்றா பிசிக்கல் சேலஞ்சை பத்தி பேசல, கால் கையில ஊனங்கள் அது இல்லை. பாவங்களை பகிரங்கமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, பாவங்கள் என்று கணக்கெடுக்காதவங்களா இருப்பாங்க. இது ஒரு விதமான அவங்கள்ட்ட கூடிய குறை. இன்னும் சிலர்கள் நல்ல அந்தஸ்து இருப்பாங்க, ஆனால் மனிதர்கள் அவர்களும் குறைவுடன் படைக்கப்பட்டிருக்கிறதுனால சில குறைகள் மறைவான முறையில் செய்யக்கூடியவனா இருப்பாங்க. இது எவ்விதமான குறைகளா இருந்தாலும் இந்த குறைகள் அனைத்துமே அல்லாஹ்வால் வெளியாக்கப்படாத காலமெல்லாம் மறைக்கப்படுவது கட்டாயம். நான் ஒரு சகோதரனுடைய குறையை கண்டால், அது என்னுடைய இரத்த சகோதரனாய்க்கட்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய தொடர்பு இல்லாதவராய்க்கட்டும், அண்டை வீட்டாராய்க்கட்டும், எப்படியான இருந்தாலும் அவருடைய குறையை நான் மறைப்பது கட்டாயம். இது இஸ்லாத்தில் உள்ள மிக பெரிய புகழப்படக்கூடிய ஒரு அஹ்லாக்கில் ஒன்று, மற்றவர்களின் குறைகளை மறைப்பது என்பது. ஏனென்றால் குறையை மறைப்பது என்று சொல்றது இது அல்லாஹ் தஆலாவுடைய தன்மையில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அப்படி பாதையில போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் குளிச்சு கொண்டிருக்கிறாரு, வெட்ட வெளியில குளிச்சு கொண்டிருக்கிறாரு. மேல மறைவான எந்த ஒன்றையும் அணியாம குளிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்படின்னா ஆடையற்ற நிலைமையில குளிச்சு கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்தாங்க. பார்த்துட்டு போய் மிம்பரசுக்கு ஏறுறாங்க, அல்லாஹ் புகழ்றாங்க, புகழ்ந்து சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஹய்யுன் சித்தீருன் யுஹிப்புல் ஹயா வஸ்ஸித்ர். நிச்சயமாக அல்லாஹ் வெட்கமுடையவன், மறைக்கக்கூடியவன், வெட்கம் மறைவு என்ற தன்மையை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே உங்கள் யாராவது குளிக்க நாடினால் அவர்கள் ஃபல் யஸ்ததீர், மறைத்து கொள்ளட்டும் என்று சொல்றாங்க. சங்கைக்குரியவர்கள், இந்த அதிர்ஷ்டம் என்ன விளங்குது? அல்லாஹ் தஆலாவுடைய தன்மை தான் மற்றவர்களே மறைக்கிறது, மற்றவர்களுடைய மான பங்கம் படுத்தாமல் இருக்கிறது என்றது அல்லாஹ்வினுடைய தன்மைகளில் ஒன்று, அல்லாஹ் கிட்ட கூடிய சிஃபத்களில் ஒன்று. எனவே இந்த சிஃபத்தை நாங்க எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மற்றவருடைய குறைகளை மறைக்கக்கூடிய, மற்றவருடைய குறைகள் விளங்கக்கூடிய நேரத்தில் அதனை கணக்கெடுக்காதவர்களா, அவரை மானபங்கப்படுத்தாதவரா, அவருடைய குறையை அம்பலம் படுத்தாத மனிதர்களாக ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். இது மற்றவருடைய விஷயம் மட்டும் இல்லை, எங்களோட செல்ஃபுடைய விஷயமா இருந்தாலும் சரி, நாங்க செய்யக்கூடிய எங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய தவறாயிருந்தாலும் முதலாவது அந்த தவறை மறைக்கக்கூடிய மனிதனா நாங்க மாறணும். ஏனென்றால் மற்றவர்களுடைய குறையை மறைக்கிறது ஒரு பக்கம் நீக்க, தன்னால் ஏற்படக்கூடிய தவறுகள், பாவங்கள், இந்த தவறு பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த குறைகள், இதனை ஒன்னாவது எங்கட செல்ஃப்ல எங்களுக்கு ஏற்படக்கூடியதை நாங்கள் மற்றவர்களுக்கு அல்லாஹ் வெளியாக்கலையா, நான் என்னத்துக்கு வெளியாகணும் மறைக்கக்கூடிய மனிதர்களா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன், குல்லு உம்மதி முஆஃப் இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய உம்மத்துல அனைவர்களும் செய்யக்கூடிய தவறுகள் மன்னிக்கப்படும் இல்லல் முஜாஹிரீன். யாரு முஜாஹிர்கள் ஆய்க்கிறாங்க, முஜாஹித் இல்ல முஜாஹிர், அதாவது யாரு அதனை பிரகடனம் படுத்துறாங்களோ, வெளியாக்குறாங்களோ, அம்பலப்படுத்துறாங்களோ அவங்கள தவிர. എന്നിട്ട് നബി அவங்க சொல்லி காட்டினாங்க, இன்ன மினல் முஜாஹரா ஐயஅமல் الرجل بالليل عملا ثم يصبح وقد ستره الله عليه.
என்ன செய்யறாரு? ஒரு மனிதன் இரவுல பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, இரவுல பாவம் செஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த மனிதன் காலையை அடைஞ்சிட்டாரு. அல்லாஹ் தாலா அவர் செஞ்ச பாவம், இரவுல என்ன பாவம் நடந்துச்சோ, என்ன தவறுகள் நடந்துச்சோ, அதனை அல்லாஹ் வெளியாக்கல. காலை ஆகிருச்சு. காலை ஆகணும்னு இவர் என்ன சொல்றாரு? யா ஃபுலான் அமில்துல் பாரிஹா கதா வகதா. கூட்டாட்ட போறாரு, மச்சான் நேற்று இரவு நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன், இப்படி ஒரு படத்தை பார்த்தேன், இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேன். அல்லாவே நீ நான் செஞ்சதை மறைச்சிட்டான். ஆனா இவர் போய்த்து அதை வெளியாக்குறாரு. அல்லாஹ் இவருடைய இரக்கத்தின் காரணமாக அந்த பாவத்தை வெளியாக்காம இவரை கேவலப்படுத்தக்கூடாது, மானபங்கப்படுத்தக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது என்று அல்லாஹ் மறைக்கிறான். ஆனா இவர் என்ன செய்யறாரு? எல்லாத்துக்கிட்டே போய் சொல்றாரு, நேற்று இரவு நான் அப்படி ஒன்று செஞ்சேன், இப்படி ஒன்று. இதே பொதுவாக எங்களோட மக்கள் செய்யக்கூடிய விஷயம். இதனுடைய பிரதிபலிப்பு எப்போ விளங்கும் என்றால், இப்போ விளங்காது. இப்போ அதை சும்மா நீயும் சரியா வா, நாளைக்கு நாங்கள் நைட் வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று சொல்லலாம். ஆனால் இதனுடைய பிரதிபலன் எப்போ விளங்கும் என்றால், நாளைக்கு கயாமத்துடைய நாளில் அனைவருடைய முன்னுக்கையும் அல்லாவுக்கும் இவருக்கும் தெரிஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி அல்லாஹ் தாலா நினைச்சா நாடினா மன்னிக்க கூடியவன். ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் இவர் இந்த பாவத்தை செஞ்சாருண்டு. அல்லாஹ் அந்த நேரத்துல உடனே அல்லாஹ் தாலா மன்னிப்பானா? நினைச்சா அல்லாஹ் தாலா மன்னிக்க கூடியவன். ஆனா நீ தானே பிரகடனப்படுத்திட்டாய், எல்லாத்துக்கும் செஞ்சிட்டாய், முஜாஹிராக மாறிட்டியே, எப்படி மன்னிக்கலாம் என்ற விஷயத்த அந்த நேரத்துல இவர் கை செய்தப்படுவார். எனவேதான் நபி அவங்க சொன்னாங்க, என்ற உம்மத்துல யாரு என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் தான், ஆனால் முஜாஹிர்களை தவிர. அவங்க யாரு? தான் செய்யற பாவத்தை தானே போய்த்து எல்லாத்துக்கும் சொல்றது. ஒன்றைக்கு ஒருத்தர் பாவம் செய்யறாரு, அது எப்படியாவது வெளியாயிருச்சுன்றா வேற விஷயம். இது அப்படி இல்லை. தான் மீனுக்கு சாவு வாயால் என்ற மாதிரி இவர்கிட்ட வாயாலே இவர் அந்த பாவங்களை வெளியாகி கொள்வது. ஒரு தடவை ஒரு மனித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவோட சில தேவைக்கில்லாத முறையில் நடந்துட்டேன். அதாவது ஜினா இல்லை, ஜினாண்டா எங்களுக்கு தெரியும். ஜினா என்று சொல்றது ஒரு ஆண் பெண்ணுடன் குழந்தை பெறுவதற்கு என்ன முறையில் தேவையோ அந்த முறையில் நடந்து கொள்வது ஜினா. இது ஜினா இல்லை. ஜினாவுக்கு முன்னாடி உள்ள சில விஷயமாய் கொஞ்சிக்குள்ளாவுறாரு, கெட்டி தழுவுறாரு, இந்த மாதிரி என்ன சில விஷயம் நடந்துருச்சு. இப்ப சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு முன்னுக்கு வைக்கிறேன், என்னைய நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, யார சொல்லலாம், என்னைய நீங்க பரிசுத்தப்படுத்துங்க என்று சொன்ன நேரம் அந்த மஜ்லிஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புறாங்க, எழும்பு சொல்றாங்க, லகத் சதரக்கல்லாஹ் லவ் சதர்த நஃப்ஸக், அல்லாவே உண்ட குறைய மன்னிச்சுட்டான் தானே, மறைச்சிட்டான் தானே, நீ ஏன் உண்ட நடந்த குறைய நீ மறைக்காம இப்படி வெளிப்படுத்திட்டாய் என்று கவலையோட கேட்கிறார். கேட்டோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதன் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல மௌனமாயிருந்தாங்க. ஏன்னா இந்த மனிதனுக்கு விளங்கிருச்சு, அல்லாஹ் நான் இப்படி செய்ய தேவையில்லாத ஒன்றை செஞ்சிடம் போலன்ட்டு அப்படியே எழுப்பி போறாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனிதனுக்கு சொல்றாங்க, போங்க அவரை பின்துயர்ந்து போங்க, பெய்த்து இந்த குர்ஆன் வசனத்தை அவருக்கு ஓதி காட்டுங்க. வஅகிமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுذஹிபுனஸ் ஸய்யிஆத் ذلك ذிக்ரா லிذாக்கிரீன் என்று இந்த குர்ஆன் ஆயத், சூரத்துல் ஹூத்ல வரக்கூடிய இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்ட சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பகலில் தொழக்கூடிய இரு நேரங்கள் தொழக்கூடிய தொழுகை, அதே போல இரவில் தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றதே, அது உங்களுடைய பாவத்தை அழித்துவிடும். இன்னல் ஹசனாத் யுذஹிபுனஸ் ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீன்மைகளை அழித்துவிடும். அதாவது பெரும் பாவங்கள் இல்லை, எங்களால் ஏற்படுத்தக்கூடிய சிறு சின்ன பாவங்கள் இருக்குது. இதுக்கு நாங்க அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்காம, நாங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் தாலா நாங்க எடுக்கக்கூடிய வுது, நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள், கொடுக்கக்கூடிய சதகாக்கள், செய்யக்கூடிய உம்ராக்கள், அதே போல நாங்கள் பிடிக்கூடிய நோன்புகள் மூலமா அல்லாஹ் தாலா மன்னிப்பான். அது சம்பந்தமான பாவங்களுக்கு அது சட்டம் வேறு. ஆனால் சிறிய சிறிய பாவம், இப்ப இந்த மனிதன் போய்த்து அந்த பெண்ணோட ஜினா செய்யல, மாற்றமாக சும்மா கெட்டி தழுவிருக்கலாம், ஒரு முத்தம் கொடுத்திருக்கலாம், இந்த மாதிரி விஷயம் நினைச்சு. எனவே அல்லாஹ் தாலா அதனை எங்களோட தொழுகையின் மூலமாக, இப்படியான விஷயங்கள் மூலமாக மன்னிக்கிறான். இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்ட சொல்றாங்க. எனவே இந்த மனிதன், அதாவது இந்த யார்கிட்ட நம்பி அவங்க சொன்னாங்களோ, போய்த்து அந்த மனிதனுக்கு இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்களோ, அந்த மனிதன் கேட்கிறாரு, யார சொல்லல இந்த விஷயம் இவருக்கு மட்டுமா? அதாவது ஒரு நன்மையை செய்தால் தீன்மை அழித்து விடும் என்று சொல்லக்கூடிய விடயம் இது இவருக்கு மட்டுமா, இல்லது மனித சமுதாயத்துக்குமா என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் லின்னாஸி காஃபா, இது முழு மனித சமுதாயத்துக்கு தான். வெறும் இந்த மனிதனுக்கு மட்டும் இல்லை, எந்த மனிதனா இருந்தாலும் சரி,
உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, எந்த முஸ்லிமா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகளுக்குரிய பாவத்தை அல்லாஹ் தாலா அவருடைய தொழுகையின் மூலமாக, நோம்பின் மூலமாக, சதகாக்களின் மூலமாக, செய்யக்கூடிய இதர அமல்களின் மூலமாக மன்னித்து விடுவார் என்ற விஷயத்த கூறி காட்டுறாங்க. இணை சங்கைக்குரியவர்களே, நான் நல்ல விளங்கிக் கொள்ளணும். குறைகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்குது. அது செல்ஃபா எங்களுக்கு ஏற்படக்கூடிய குறைகள் ஆயிக்கட்டும், மற்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய குறைகளாக இருக்கட்டும், இந்த குறைகளை மன்னிக்கக்கூடியவர்களாக, மறைக்கக்கூடியவர்களாக உள்ள மனிதர்களாக நாங்கள் மாறுறது எங்களுடைய பெர்ஃபெக்டான ஒரு முஸ்லிம் என்ற கூடிய தன்மைக்கு ஒரு காரணமாக ஆகும்.